அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஒரு செய்தி தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி தான். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையோடு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க. சுனன் அபு தாவூத் என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, தபூக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தாங்க. அப்போது நான் அவர்களுக்கு சலாம் சொல்லி உள்ளே வரலாமா அப்படின்னு அனுமதி கோரினேன். அதுக்கு அவங்க பதில் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் என்றார்கள். இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும், கேம்புனா வந்து சின்னதாக இருக்கும், கூடாரம் அதான் கேம்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஆள் தான் தங்கி இருக்க முடியும். ஒரு ஆள் படுத்து இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஆள் உட்காரலாம், படுக்கலாம், அவ்வளோதான். சின்ன இடமா தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே பொதுவாக வீட்டில் வர்றவங்க அனுமதி கேட்பாங்கள்ல, சலாம் சொல்லிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே எப்படி உள்ளே வர முடியும்? அதனால் அந்த அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நகைச்சுவையாக இப்படி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் முழுவதுமாகவா, எப்படி ஃபுல் பாடி எப்படி உள்ளே வர முடியும்? அதான் நான் முழுவதுமாக உள்ளே வரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நகைச்சுவையாக கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நகைச்சுவாகவே பதில் சொல்கிறாங்க, ஆம் முழுவதுமாகத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து நகைச்சுவையாக பதில் சொல்கிறாங்க. முழுவதுமாகவே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன், உள்ளே நுழைந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த இடத்துல நகைச்சுவையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நகைச்சுவையாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நகைச்சுவையாக பேசுவது, விகடமாக பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது. அது மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது, நம்முடைய அந்த இனிமையான இனிமையான நேரத்தில் வந்து அந்த இது மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி நகைச்சுவையாக பேசுகிறது வந்து அனுமதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான செய்தி. ஆக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து நகைச்சுவையாக பேச முடியாது, அதே போல் எல்லாட்டையுமே பேச முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து நகைச்சுவையாக பேசலாம், ஒருவருக்கொருவர் நகைச்சுவையாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமாக இருக்குது. எனவே நமக்கு இடையில நம்ம உரையாடி கொண்டிருக்கும்போது இது மாதிரி நகைச்சுவையாக நம்ம பேசி நம்மை சார்ந்தவர்களை நகைச்சுவை நல்ல நிலையோடு மகிழ்ச்சியோடு நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.